இப்போ நம்ம இருக்கிறது வந்து அந்த செம்மரம் போட்டிருக்கிற பாதி இடத்துல. அதாவது ரெட் சாண்டல். ரெட் சாண்டலும் கிட்டத்தட்ட 10க்கு 10 ஸ்பேசிங்கில தான் வைப்பாங்க. அதுவும் ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு 300லேருந்து 350 நாத்து வைப்பாங்க. இந்த செம்மரத்த பொறுத்தவரைக்கும் ஒரு 10, 15 வருஷத்துக்குள்ள ஒரு மரமும் கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோ அளவுக்கு அந்த ஹார்ட்வுட் கிடைக்கிற அளவுக்கு வளரும். இன்னைக்கு இருக்கிற இன்டர்நேஷனல் பிரைசிங் படி இது வந்து ஒரு ஸ்பெக்குலேட்டட் பிரைசிங் தான், எக்ஸாக்ட் பிரைசிங் கிடைக்கல. ஒரு டன் ஹார்ட்வுட் ஆஃப் ரெட் சாண்டல் வந்து கிட்டத்தட்ட 20லேருந்து 40 லட்சம் ரூபா வரைக்கும் ட்ரேட் ஆகுது. அதாவது 20 மரங்களோட ஒர்த் வந்து கிட்டத்தட்ட 20 லட்சத்திலிருந்து 40 லட்சம் ரூபா. அப்போது ஹைலி ப்ராஃபிட்டபிள் கிராப். அப்போ இப்படிப்பட்ட ஒரு கிராப்பை அகெயின் நான் சாண்டலுக்கு சொன்ன மாதிரியே ப்ராப்பரான கால்குலேட்டட் ட்ரிப் இரிகேஷன், ப்ராப்பரான நியூட்ரிஷன் கொடுக்கும்போது அந்த மரத்தை ரொம்ப சீக்கிரமாக அதோடைய ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு நம்மளால் கொண்டு வர முடியும். ஏன்னா இவ்வளோ ஒரு ப்ராஃபிட்டபிள் கிராப்புக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது டெஃபினட்டாக வரும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மண்ணோட ஈரப்பதத்தை உணர்ந்து செயற்கை நுண்ணறிவு மூலமாக அந்த வேர்மண்டலத்தோட ஈரப்பதத்தை எப்பயுமே சரியான அளவில் வச்சுருக்கிற அளவுக்கு ஆட்டோமேட்டிக்காக வேல்வ் ஆன் பண்ணி, பம்பை ஆன் பண்ணி தேவையான உரத்தை கொடுக்கக்கூடிய ஒரே சிஸ்டம் குரோட்ரான் மட்டும்தான். இந்த மாதிரியான சிஸ்டத்தோட அட்வான்டேஜ் உங்களுக்கு தெரியும். அந்த வேர்மண்டலத்தோடைய ஈரப்பதம் ஒரு சரியான நிலையில் எப்பயுமே இருந்ததுன்னா அந்த செடியோடைய ஜெனட்டிக் பொட்டன்ஷியல்னு சொல்லக்கூடிய அதோட அதிகபட்ச விளைச்சலை நம்மளால் கொண்டு வர முடியும். ஸோ அதனால தான் இந்த மாதிரியான டெக்னாலஜி வந்து கண்டிப்பாக அடாப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்கள் நண்பர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மாதிரி நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வந்து குயிக்காக வந்து சேரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.